அக்கா வாங்கக்கா. ஏட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி போட்டியா? வீட்டுக்குள்ள எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி போட்டேங்க்கா. இப்போ வாசல்ல சின்னதா ஒரு கோலம் போடுவேன்னு போட்டுட்டு இருந்தேன். பிள்ளைகளுங்கக்கா பள்ளியோட எல்லாத்தையும் அனுப்பிட்டீங்களாக்கா? 3 பேருக்கு இப்பதான் நானி சோத்தை கட்டி கொடுத்து தாட்டி விட்டேன். போராளுவா நடந்து அவ அப்பா கூட கொண்டு விட்டுட்டு வரேன்னு போயிருக்காவ. முருகண்ணனும் கூட போயிருக்காவளோ? ஆமா ராணி. சுவானியை சட்டி ஏதாவது முரண்டு பண்ணாளுவளாக்கா? நான் இல்லாம இல்லம்மா ஒன்றும் சொல்லல. ஒன்று எங்கன்னு கேட்டாளுவ. நீ புது வீட்டுக்கு போய் சுத்தம் பண்ண போயிருக்கேன்னு சொன்னேன். ஒன்றும் சொல்லல. அவளுக்கு பாட்டு போயிட்டாளுவ. இன்னைக்கு புது வீட்டுக்கு பால் காய்ச்சி நாங்களும் இருப்போம், பள்ளியோட போக மாட்டோம்னு ரெண்டு சொல்லிட்டு நடந்துச்சுக்கா. அந்தால போயிட்டுவ. ஏன் அப்ப இன்னைக்கு ஒரு நாள் இருக்க வச்சிருக்கலாம்ல? ஏக்கா பரிச்சை வருதுல, அடிக்கடி லீவ் எடுக்க கூடாதுக்கா. படிக்கட்டும்க்கா. ஏக்கா தலையில என்னக்கா? ராணி ஒரு 20 கிலோ அரிசி கொண்டு வந்தேம்மா. ஏக்கா ஏன்க்கா அரிசியெல்லாம் அப்படி தூக்கி சுமந்துட்டு இருக்கியா? முதல்ல கீழே வைங்கக்கா. நீ அரிசி இல்லைன்னு சொன்னேன்னா ராணி, பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்வ? நீ நேற்று வாங்க போனதுக்கு நாங்கள் வாங்க விடல. என் வீட்டில் அரிசி சும்மா தான் இருக்கு. அன்னைக்கு சொன்னேன்ல உனக்கு எடுத்துட்டு போய் சொல்லி, நீ எடுக்கவே இல்லாத நான் எடுத்துட்டு வந்தேன். ஏக்கா வேண்டாக்கா, அரிசியெல்லாம் நான் துட்டு கொடுத்து வாங்கிக்கிடுதேங்க்கா. ஏன்க்கா நீங்கள் இப்படி சிரமப்படுத்தியே? உங்களை ரொம்ப சங்கடப்படுத்துதேங்க்கா நான். ஏட்டி சும்மா அதை இதே நினச்சி புலம்பாத. நான் எனக்கு யாரு கஷ்டம்னு சொன்னா உனக்கு தானே தரேன், வேற யாருக்குமா தரேன்? அதுவும் அரிசி சும்மா கிடக்கட்டி நாங்கள் 3 பேருக்கு எத்தனையும் பொங்கி சாப்பிட. நீ எடுத்துக்க ராணி, பிள்ளைகள் வச்சிருக்கீல எடுத்துக்க. புது வீட்டு பால் காய்ச்சல மொய் எதுவும் கொண்டு தரேன்டாமா. மொய்க்கு பதிலா இந்த அரிசி வச்சுக்க. ஏக்கா ஏன்க்கா? அது நீங்கள் ஏன்க்கா தூக்கிட்டு வரையே? சொல்லியிருந்தா நானாவது தூக்கிட்டு வந்திருப்பேன்லக்கா. ஏன் அப்போ நீ மட்டும் மனசு இல்லையே? உனக்கு கை கால் வலிக்காதோ? பரவாயில்லட்டி, காலையிலேருந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடி இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்கள ஒத்தையில. எனக்கு கூட வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கலன்னே மனசு சங்கடமாக இருக்கு. ஏன்க்கா நீங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பதான்னு நின்னியே? உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியும்க்கா. நீங்கள் உதவி செய்யாமே நான் இவ்வளோ தூரம் வந்துட போகிறேன். நீங்களும் சின்ன பொண்ணு இந்த ருக்கு பாட்டி இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியலக்கா. விடுட்டி, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலம் வரும். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னே நினச்சிக்க. சரிக்கா. சரி வா, உள்ளே போய் அடுப்பு பற்ற வைப்போம். வந்துருவாவ எல்லாரும். வாங்கக்கா. ஏட்டி நல்ல நேரம் காலண்டெல்லாம் பார்த்தியா? ஏக்கா காலையில் 8 to 10 வரைக்கும் போட்டிருந்துச்சுக்கா. சரி வாமா, அப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு பாலை ஊற்றி வைப்போம். காய்ஞ்சிட்டு கிடக்கட்டும். சரிக்கா வாரேன். ஏக்கா ராணி அக்கா, லட்சுமி அக்கா லேட்டாக வந்துட்டேனோ? சின்ன பொண்ணு வா. சின்ன பொண்ணு இப்போதான் பாலை ஊற்றி அடுப்பில் வைக்க போகிறேன். சரியான நேரத்தில் தான் வந்திருக்க. ஏக்கா வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு கிடந்தியே, சுத்தம் பண்ணிடலாக்கா? பெருசாக ஒன்றும் இல்லைம்மா, ருக்கு பாட்டி தான் எல்லாம் செஞ்சு வச்சிட்டாவில்ல. வந்து சும்மா ஒன்று கழுவி விட்டு கோலம் மட்டும் தான் போட்டேன். ஏக்கா ஒத்தையில் அவ்வளோ வேலையும் பார்த்தீங்களா? சொல்லியிருந்தேன் நான் வந்திருப்பேனாக்கா. பிள்ளைக்கு சோறு கொடுத்துட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிட்டு. பரவாயில்ல சின்ன பொண்ணு, நான் பார்த்துட்டேன். வேற ஒன்றும் கிடையாது. பிள்ளை என்ன செய்த உறங்குதாலோ? தூக்கிட்டு வந்துருக்கலாம்ல. அவையே வீட்டில் தான்க்கா இருக்காவ, பார்த்துக்கிறேன்னாவ, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா இந்த வசந்தி உமாலாம் வந்து நிற்காளுவ, போய் வாங்கன்னு கூப்பிடுங்கக்கா. அப்படி வந்திருக்காவளோ? சத்தம் இல்லாமல் இருக்காளுவ. ஆனால் அடுப்பங்கரைக்குள்ளே நிற்கனால தெரியல சின்ன பொண்ணு. சத்தம் மட்டும் தானே நம்மளுக்கு தெரியும். அவளை எப்படி சத்தம் போடுவாளுங்க? எதுவும் குறணி பேச எதுவும் கிடைக்குமான்னு சுற்றி சுற்றி வீட்டை பார்த்துட்டு இருப்பாளுவ. போய் வாங்கன்னு சொல்லுங்கக்கா. நான் போகிறேன் சின்ன பொண்ணு. நீ லட்சுமி அக்காலும் சேர்ந்து பாலை காய்ச்சிங்கன்னா இப்போ வாரேன். நீங்கள் போங்கக்கா, நாங்கள் பார்த்துக்கிடியோம். லட்சுமி அக்கா அந்த பாத்திரத்தை எடுங்கக்கா. எக்கா எல்லாம் அடுப்பங்கரைக்குள்ளே நிற்காவன்னு நினைக்கேங்க்கா. நிற்கட்டுமா? ஏட்டி பெட்ரூமை போய் சுற்றி பார்த்தியா? இல்லையாக்கா, நீங்கள் போய் பார்த்தீங்களா? இப்போ தானே பார்த்துட்டு வரேன். என்ன நல்ல கட்டில் தெரியுமா? நல்ல கட்டில், நல்ல மேசை, வீட்டில் இருக்க பொருளெல்லாம் பார்த்தியாட்டி நல்ல நல்ல பொருளாக கிடக்கு. இந்த ருக்கு பட்டி பற்றியா அவ்வளோத்தையும் சும்மா கொடுத்துருக்கு. ஆமாக்கா, இந்த ராணி நல்லா பிடிச்சாலும் புளியங்கும்பாதாம்ட்டி பிடிச்சிருக்கா. நல்லா அந்த ருக்கு பட்டிக்கு யாருமே கிடையாது, ஒரு வீடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பற்றியா நைஸாக போய் அழுவியாக போட்டு வீடை வாசியில் வாங்கிட்டா பற்றியா. அந்த கிளவி இவ்வளோ பொருளையும் சும்மா கொடுத்துருக்குடி. எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியலை. இந்த காலத்தில் 10 ரூபா கொடுத்தாலே 10 வாட்டி கேட்பாளுவேன். இது அவ்வளோ பொருளையும் வீடையும் சும்மா இருந்துக்க சொல்லி தந்திருக்கு பற்றியா. ஏக்கா என்ன எழுதியா கொடுத்துட்டாவ? கொஞ்ச நாளைக்கு தங்க தானே தந்திருக்காவ. ஏட்டி எதுனாலும் இவ்வளோ பொருளை கொடுக்க யாருக்கு மனசு வரும்? சொல்ல முடியாது. நாளைக்கு அந்த கிளவி எழுதி வச்சாலும் எழுதி வைக்கும். நம்ம ராணி எல்லாம் பிளான் போட்டு தாண்டி வந்திருக்கு. இந்த கிளவிக்கும் யாரும் கிடையாது அப்படியே நைஸாக பேசி சோப் போட்டு வச்சு இருந்துக்கிடுவோம். நாளைக்கு அந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவோம். நைஸாக வந்திருந்தாலும் வந்திருக்கும். யாருக்கு தெரியும்? ஐயக்கா தெரியாம சத்தம் போட்டு எதையும் பேசாதியே. காதில் விழுந்துச்சுன்னா நம்மள வச்சு செஞ்சிருவாளுவ. ஆமாம், என்னத்த போய் நம்மளும் தான் இருக்கோம் இதே ஊரில் பொழைக்க தெரியாம. ஒருத்திட்ட போய் 10 ரூபா கடன் வாங்கியது கிடையாது. நம்ம ராணி பத்தியா நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு அவ்வளோ பேர்ட்டையும் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கு. வீட்டை தர அளவுக்கு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கு பத்தியா. நம்மளும் தான் இருக்கோம். ஏக்கா என்ன செய்ய? ஏட்டி வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு பத்தியா? நம்ம பேசுறது என்ன காதில் விழுகாமையா இருக்கும்? இல்லை அடுப்பங்கரைன்னு 10 கிலோமீட்டரா இருக்கு. வந்து வான் கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்கு பத்தியாட்டி. ஏன் தெரியுமா? நம்ம கூப்பிடாத வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, அதான் மதிக்க மாட்டேங்க அழுவ. ஏக்கா நீங்கள் ஏங்கா கூப்பிடாத வீட்டுக்கு என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வாரிய? ஏட்டி ஊருக்குள்ள அப்பப்போ என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாரு, ஓசியில் வீடு வாங்காளுவ, ஓசியில் கட்டில் மெத்த வாங்காளுவ. நம்ம என்னைக்கு டெவலப் ஆகாது? இப்படியே வீட்டுக்குள்ளே கிடந்து ஒன்றும் தெரியாமல் ஆகாமல் ஆயிட்டு இருக்கோம். வெளியில் வந்து 4 பேரை பார்க்கணும்ட்டு எப்படி வைக்கணுமோ பொழைக்கிறாளுவன்னே இவ்வளோலாம் பார்த்து தான் கற்றுக்கிடணும். என்ன வாரா பாரு. உமா கீதா வாங்கம்மா.
எக்கா வாருங்கக்கா. எக்கா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாவக்கா இன்னைக்கு தான் பால் காய்ப்புனே, அதான் கேள்விப்பட்டு வந்தோம். ஐயா வசந்தி கூப்பிடலன்னு எதுவும் நினச்சிக்கிடாத வசந்தி, அந்த வழியிலே நான் வரல. நேற்று இந்த பொருள் அது இதுவும் வாங்கிட்டு அலைஞ்சிட்டு நடந்தேனா, உங்கள் வீட்டு வழியே எதுவும் வர முடியலம்மா. நேற்று வழியில தான் நம்ம கீதாலையும் பாத்திமாலையும் பார்த்து சொன்னேன். சொல்லலேன்னு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க வசந்தி உமா. எக்கா உங்கள் சூழ்நிலை எங்களுக்கு என்ன தெரியாமையாக்கா இருக்குது, உங்கள்கிட்ட குவாச்சிட்டு இருக்கக்கு. நீங்கள் ஒரு ஆள் தான் எல்லா பக்கமும் ஆடணும். உங்களை பற்றி நல்லா தெரியும்லக்கா, அதனால தான் நாங்களே வந்துட்டோம். சரி சரி டீ வசந்தி எதுவும் நினைக்காத. ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா. உமா ஏன் உமா நின்றுட்டு இருக்கியா, உட்காரலாம்ல? உட்காருவோங்க்கா, வீடை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ருக்கு பாட்டி ரொம்ப நாளாக இந்த வீட்டை பூட்டியே வச்சுருந்தாவல்ல, உள்ளே வந்து பார்த்தது கிடையாது, வாசலோடி போயிடுறது. இன்னைக்கு தான் உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன்க்கா. பாரு உமா. உமா வசந்தி 2 பேரும் இதில் இருந்து பேசிகிட்டு இருங்கம்மா. அடுப்பில் பால் ஊற்றி போட்டிருக்கு, போய் எந்த பக்கம் பொங்குதுன்னு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிட்டு வரேன். சரிக்கா, நீங்கள் போயிட்டு வாங்கக்கா. நீங்கள் போய் பாருங்க, வேலையை பாருங்கக்கா. இதில் உட்காந்துருங்கம்மா, வாரேன். நான் போய் பால் எடுத்துகிட்டு வரேன்னு. போயிட்டு வாங்கக்கா, போயிட்டு வாங்க. பாத்தியாட்டி குந்தானி எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுதுன்னு, இப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசினா ஊரையே மயக்கி வச்சிருக்கு. அவ்வளோ பேர் ராணினா உளுந்து உளுந்து தான் உதவி செய்தாளுவ. என்னதான் அப்படி இவள்கிட்ட இருக்குன்னு தெரியலை. எக்கா உண்மையாகவே அவிய குணம் நல்ல குணமாக இருக்குங்க்கா, அதான் எல்லாம் உதவி செய்தாவ. அப்புறம் ஏன் உமா அவிய மாமியாக்கா ஆக மாட்டேங்குது? ஒருவேளை அவங்க குணம் ஆகாமல் இருக்கும், அதனாலயா இருக்குங்க்கா. நான் நம்ப மாட்டேன். சரி வாங்கக்கா, எவ்வளோ நேரம் நிற்க, வாங்க இதில் இருப்போம். சரி டி. எக்கா பால் பொங்கிட்டோக்கா. வாமா ராணி, இப்போதான் பொங்கிட்டு இருக்கேன். உன்னை கூப்பிடலாம் நினச்சி நீயே வந்துட்ட. எக்கா நல்ல 4 பக்கம் பொங்குதுன்னு நினைக்கிறேனக்கா. ஆமாட்டி, எல்லா பக்கம் பொங்கி வழியுது. எக்கா அவ்வளோலாம் வந்திருந்தாலும் போய் பேசிட்டு நின்றுருந்தேங்க்கா. அதனால என்ன பாலை இறக்கிட்டு சீனி போட்டு எல்லாரும் கொடுறாணி. சரிக்கா. சாமி படம் இருந்தால் சாமி படத்துக்கு பக்கத்தில் விளக்க போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் பாலை கொண்டு அங்கே வச்சுட்டு மற்ற எல்லாருக்கும் எடுத்து கொடுறாணி. சரிக்கா. எக்கா அப்போ நான் போய் ஆளில் இருக்க எல்லாரும் கூட என்னக்கா எதுவும் உதவி செய்யணுமாக்கா? கப்பில் எதுவும் ஊற்றி கூட தரவா? ஆமாம் சின்ன பொண்ணு, என் கூட கொஞ்சம் நேரம் கூட இரு சின்ன பொண்ணு. கிளாஸ்ல எல்லாம் கொஞ்சம் இந்த பாலை ஊற்றுவோம். சரிக்கா, நிற்கேங்க்கா. எக்கா வீடு நல்லா இருக்குக்கா. சுவானியிலும் சத்தியிலும் பள்ளியோடம் போயிட்டாலும்லோ? ஆமாம் பத்திமா, இன்னைக்கு லீவ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலுவ. பரிச்சை நெருங்கி வருதா, அதான் பள்ளியோடத்துக்கு லீவ் எதுவும் போடக்கூடாது போங்கன்னு தாட்டி விட்டாச்சு. அவில தாங்க பார்க்கணுன்னு ஆசையாக வந்தேன். சுவானியும் சத்தியும் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, பார்க்கலான்னு ஆசையாக வந்தேன். அங்கிட்டு எதுவும் வர முடியாதுடி, பிள்ளைகளையும் கூட எதுவும் சொல்லிடுங்க. அதுக்கு பயந்துட்டு தான் நான் அந்த பக்கமே வரதில்லை. நீங்கள் அங்கே போலன்னு என்னக்கா என் வீட்டுக்கு வாங்கக்கா. அதுக்கு நீ என் வீட்டுக்கு என்ன நீங்கள் வராமையே இருக்க போறியே? என்ன பண்ணுறது பத்திமா, ஒரு செவுறு தானே இருக்குது. ஒன்றை தேடி வந்தோம்னா அவளுகளை தான் பார்க்க வந்தோம்னு சொல்லுவாளுவ. அதுக்கு தாம்மா அந்த பக்கமே வராமல் இருக்கேன். கீதா பால் குடிக்குதா? சூடாக இருக்கோ? ஏக்கா ஆமாக்கா சூடாக இருக்குது, கொஞ்சம் தடுக்கட்டுன்னு தான் வச்சுருக்கேன். ஏம்மா யாருமே பால் குடிக்கல, எல்லாரும் கையில் சும்மா தான் வச்சுருக்கியே. ஏக்கா நல்ல சூடுக்கா, கொஞ்சம் ஆறட்டுங்கா. ஆமாம் சூடாக தான் இருக்குது, இப்போ தான் போட்டது, அதனால தான். ஏக்கா ருக்கம்மா வரலையா? கீதா ருக்கம்மா அந்த அப்பாவுக்கு இன்னைக்கு தான் சுகர் டெஸ்ட்னா, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்காவ. மாத்திரை வாங்கிட்டு சாயந்தரம் ஆயிரும் சொன்னாவே. வந்த உடனே வாரேனாவம்மா. அதான் சரி நல்ல நேரம் காலையில் இருந்துச்சா, அதான் காலையில் வந்து பால் காய்ச்சியாச்சு. நானும் ஒவ்வொரு நாளும் நினைக்கேன் முடிய மாட்டேங்கி. புதன்கிழமை காய்ச்சன்றது முடியலை, அதான் இன்னைக்கு காய்ச்சிருக்கு. சரி சரிக்கா. அவைய வரலையா, அதான் கேட்டேன். வருவாவம்மா, சாயங்காலம் வருவாவ. சீனி போதுமாம்மா பாலுக்கு? சீனி போட்டுட்டு பார்க்கவே இல்லை போதுமா என்னன்னு. ஏக்கா போதுங்கக்கா, நல்லா தான் இருக்கு. சரிம்மா. ஏக்கா உங்களுக்கு யோகா எங்கேருந்து அடிச்சதுன்னு தெரிலக்கா. பத்தியிலா இவ்வளோ பெரிய வீட்டை ருக்கம்மா உங்களுக்கு சும்மா தந்திருக்காவ. ருக்கு பாட்டி நல்லவியன்னு சொல்றியா இல்லை உனக்கு பொறாம ஏறி சொல்றியா? ஏன் சின்ன பண்ணி இப்படி பேசுதே? நான் போய் நம்ம ராணியக்கா மேலே பொறாமப்படுவேனா? நல்ல எண்ணத்தில் தான் சொல்லுவேன். யாருக்கு இந்த குணம் இப்போ இந்த காலத்துலலாம் வரும்? நம்ம ருக்கு பாட்டி நம்ம ராணியக்காவுக்கு இறக்கப்பட்டு இவ்வளோ பெரிய சீன் செஞ்சுருக்காவல்ல. ஏன் அவிய காலம் பூரா என்ன சும்மாவே இருந்துருவான்னு நான் நினச்சேன். அவிய ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது, வாசியில் வாழ்ந்ததுக்கு. அவிய வேலை பார்த்து வாடகைலாம் கொடுப்பாவ. சரிம்மா சின்ன பொண்ணு ஒன்றும் பேசலை. உன்ட்ட ஏதாவது சொன்னோம்னா ஏன்ட்ட சண்டைக்கு வருவா. பொதுவாக தான் சொன்னேன், அதுக்கு உடனே ஏறிட்டு வாரா. ஏக்கா வீடு பெரிய வீடாக கிடக்கி, பிள்ளைகளை வச்சுட்டு ஒத்தையில் இருந்துருவீங்களாக்கா? பயமாக இது இருக்குமோ? நான் இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துக்கிட மாட்டேங்க்கா தனியா. இல்லை கீதா, இருந்து தான் ஆகணும். இனி என்ன எல்லாரையும் துணை கூட்டிகிட்டேவா இருக்க முடியும்? தனியாக இருந்து தான் பழகணும் பிள்ளைகளை வச்சுட்டு. அப்படி எதுவும் பயம்னா அந்த லட்சுமி அக்கா சின்ன பொண்ணெல்லாம் பக்கத்தில் தானே இருக்காவ. கூப்பிட்டா ஒரு ஓட்டத்தில் ஓடி வந்துருவாவ. அப்படியெல்லாம் நம்மள என்ன தனியாவா விட்டுற போறாவ? ஆமாம் கீதா, இங்கேருந்து சத்தம் போட்டாலே ஏன் வீட்டுக்கு கேட்கும். அப்படிலாம் ஏதாவது ஒன்று நான் ஓடி வந்துடுவேன். சரி சரி சின்ன பொண்ணு, அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். அப்புறம் நம்ம எதுக்கு ஒரு ஊரில் இருக்கோங்கிற பேர்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆமாட்டி கீதா. ருக்கம்மா பின்னாடி தானே இருக்காவ, ஏதாவது ஒன்று அவியலும் வந்துடுவாவ. பரவாயில்லக்கா, நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போனாலும் ஒரு நல்ல இடம் கிடச்சிருக்கே. இங்கேனாலும் பாதுகாப்பாக இருங்கக்கா. குடிகார புருஷனைகளெல்லாம் கட்டிக்கிட்டோம்னா நம்ம நிலமை இப்படி தான் ஆகும். ஆம்பளைங்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யலைன்னா பொம்பளைங்க நம்ம தான் திண்டாட வேண்டியதாக கிடக்கு.
என்ன செய்ய? எப்படினாலும் உங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக படிக்க வச்சுருங்கக்கா. படித்தாதான் இந்த காலத்துலலாம் வாழ்க்கை. படிக்காமல் இருந்தால் தான் நம்மளாம் இப்படி கஷ்டப்படுற பற்றியில அந்த பிள்ளைகளாவது நல்லா படித்து நல்ல இடத்துக்கு போகணுங்க்கா. எப்படினாலும் நான் படிக்க வச்சுருங்கீதா. அப்படின்னா பிள்ளைகளை விட்டுற மாட்டேன், சோனியாலையும் சத்தியாலையும். சரி ஏட்டி, பாலை கூட்டிகிட்டு போவான். பிள்ளை இருக்கா வீட்டில்? இரு பாத்திமா, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம். இரு.